மனிதருடைய முதல் படைப்பு பசியும் உணவுமே. தந்தை தாய் பசி உணவு துணையோடு நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். பசி உணவு மகேந்திரன். எல்லாரும் தாய் தந்தையை வீட்டில் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். அவங்க துணையோட நிகழ்ச்சியை துவங்குவோம். பசி எடுத்ததா? சாப்பிட்டீங்களா? மகிழ்ச்சியாக சாப்பிடுங்கள். இந்த பசி என்பது தந்தை, மகிழ்ச்சியாக உணவு என்பது அன்னையின் தாய்ப்பால். புரியுதுங்களா? அவங்க துணையோடு. பசி என்பது வானம், உணவு என்பது பூமி. மூதாதி தாய் தந்தை துணையோட நிகழ்ச்சியை துவங்குவோம். மகிழ்ச்சியாக சாப்பிடுங்கள். புரியுதுங்களா? இதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறிய வயதிலேயே சொல்லிக் கொடுங்கள். புரியுதுங்களா? அந்த குழந்தைகள் எல்லாம் சத்தான உணவை உண்ண வேண்டும். இந்த பூமியில் நலமோடு வாழ வேண்டும். பூமியில் பாரம்பரிய விதைகள் பெருக வேண்டும். பாரம்பரிய விவசாயங்கள் பெருக வேண்டும். அப்படி வேண்டுமென்றால் என்ன? உண்மையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது உண்மை. புரியுதுங்களா? 800 கோடி பேர் சரணாகதி. வணங்குவது மட்டுமல்ல, புரியுதுங்களா? சரணாகதி. ஆனால் அதை ஏமாத்திடாதீங்க. நீங்கள் எதில் ஒன்றாலும் தவறாக சொல்லலாம். ஆனால் படைப்பினிடம் தவறாக சொல்லிவிடாதீர்கள். பாவம், அந்த குழந்தைகள் ஏமாந்து விடும். ஆழ்ந்து சிந்தித்து இதை டெய்லி சொல்லுங்கள். புரியுதுங்களா? நீங்கள் ஏழையாக கூட வாழுங்கள், ஆனால் உண்மையோடு வாழுங்கள். குழந்தைகள் எல்லாம் ஆரோக்கியமாக வாழட்டும். மற்றவங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுங்கள். பசியும் உணவுமே ஆதிநிலை. பசிதான் என்னை படைக்கப்பட்டது, ருசிதான் என்னை படைக்கப்பட்டது. பசி என்பது மூதாதி தந்தை வானம். புரியுதுங்களா? ருசி என்பது மூதாதி தாய் உணவு பூமி தாய். அவங்கள் துணையோட நிகழ்ச்சியை வணங்குவோம். பல பேர் உறுதிமொழியை திட்டுருவீங்களே, உடனே என்னுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். பசியும் உணவுமே ஆதிநிலை, மனிதருடைய முதல் படைப்பு என்று உலக மக்களுக்கு சொல்லி. தயாராகிட்டீங்களா? ரைட், நானும் தயாராகிட்டேன். நீங்களே நன்றி, மகிழ்ச்சி.